சக்தி இருந்தும் ஹஜ்ஜு செய்யாமல் மரணித்து விடுபவன் அவன் யகூதியாகவோ நசரானியாகவோ மரணிக்கட்டும் என்பதற்கு அர்த்தம் அவன் முழுமையான ஈமான் கொண்ட முஸ்லிம் அல்ல, பரிபூரண முஸ்லிம் அல்ல என்பது அதற்கு பொருளாகும். ஹாஜத்துன் லாஹிரத்துன் அவ் சுல்தானுன் வாலிமுன் அவ் மரதுன் ஹாபிசுன், ஏதாவது தேவைகள் குறுக்கிட்டு ஹஜ்ஜு நிறைவேற்ற முடியாமல் போகலாம். தள்ளி போடுகிற போது ஆட்சியாளர்கள் மூலம் ஹஜ்ஜு செய்ய முடியாமல் தடை ஏற்படுத்தப்படலாம். அல்லது வீழ்ந்து போகிற அளவுக்கு படுக்கையாக பெட்ரிட்டன் ஆளாக ஆகிவிடுவதற்கு வாய்ப்புண்டு. எனவே அவர்கள் காலத்தே சக்தி இருக்கிற போதே ஹஜ்ஜு செய்யட்டும் என்பதை விளக்குகிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய இஸ்லாத்தின் பொற்கால நீதமிக்க அந்த ஆட்சியில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், லக்கத் ஹமம்து அன் அபஅத ரிஜாலன், நான் கொஞ்சம் மனிதர்களை அனுப்பி என்க இலஹாதிகள் அம்சார், முஸ்லிம்கள் வசிக்கக்கூடிய இந்த ஊர்களுக்கெல்லாம் நான் ஆட்களை அனுப்பி ஃபமன் வஜதூஹு தா சிஅத்தின் வலம் யஹுஜ், வசதி இருந்தும் யார் ஹஜ்ஜு செய்யாமல் இருக்கிறார்களோ அவர்களை ஃபல்யதுரிபு அலைஹில் ஜிஸ்யா, அவர்களுக்கு ஜிஸ்யா வரி விதிக்க, அதாவது முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு விதிக்கப்படுகிற வரியை விதிக்க என் மனம் நாடுகிறது என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தையிலிருந்து ஹஜ் எவ்வளவு பெரிய முக்கியத்துவமான கடமை என்று தெரிகிறது. சில பேர் அது ஏதோ ஒரு பிரயாணம், செல்பவர்கள் செல்லலாம் என்று நினைத்து கொள்ளுகிறார்கள். இல்லை, ஒருவேளை சக்தி இருந்தும் அவர் ஹஜ்ஜு செய்யாமல் வஃபாத் ஆகிவிட்டால் அவர் பெரும்பாவங்கள் செய்தவராக அவர் மரணிக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும். ஹஜ்ஜு செய்தால் நன்மை கிடைக்கும் என்பது வேறு. ஆனால் வசதியும் சக்தியும் இருந்தும் செய்யாவிட்டால் அவர் பெரும்பாவியாக கருதப்படுகிறார் என்பது இங்கு கவனிக்கத்தக்கது. எனவே ஹஜ் ஒரு புனித கடமை, இளமையிலேயே செய்ய வேண்டிய கடமை, இயன்றவரை விரைவாக செய்ய வேண்டிய கடமை. கட்டாயம் ஒருவேளை அதை செய்யாவிட்டால் பெரும்பாவியாக மாற வாய்ப்புண்டு. அல்லாஹ் பாதுகாப்பானாக. நம் அனைவருக்கும் ஹஜ்ஜை நசீபாக்குவானாக. ஆமீன்.